ஒரு சியர்ஃபுல்லான சின்ன டவுன்ல யாரும் ரொம்ப நோட்டீஸ் பண்ணாத ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு. அது ரெண்டு குட்டி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி. எவ்ரி ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் மத்தவங்க எல்லாம் விளையாடும் போது இவங்க பார்க் பக்கத்துல ஒரு சின்ன லெமனேட் ஸ்டாண்ட் ரன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல ஜஸ்ட் ஃபன்னா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் அதுல ஒருத்தன் கூட்டத்தை கவனிச்சு மெதுவா சொன்னான், மக்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு போல, இத நாம இன்னும் பெரியதா பண்ணலாமான்னு. ரெண்டு பேரும் சிரிச்சாங்க. ஏன்னா அந்த ட்ரீம் சடனா ரியலா ஃபீல் ஆச்சு. ஆனா அடுத்த நிமிஷம் ரியாலிட்டி வந்துச்சு. ஐடியா இருக்கு, டிமாண்ட் இருக்கு, ஆனா மணி இல்ல. அப்போதான் இதெல்லாம் யாரோ ஜூஸ் குடிச்சிட்டே நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட நேபர். சைலண்டா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தவர் ஒரு சிப் ஜூஸை குடிச்சிட்டு சிரிச்சிட்டே சொன்னாரு, இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நிமிஷம் அவருக்கு அவங்க குழந்தைகள் மாதிரி தெரியல, ஒரு பிசினஸ் பர்சன்ஸ் மாதிரி தெரிஞ்சாங்க. அப்ப சொன்னாரு, நான் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன், நீங்க இந்த லெமனேட் ஷாப்பை பெருசா டெவலப் பண்ணுங்க. அதை கேட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த 100 ரூபாய், அந்த பிலீஃப், அந்த சப்போர்ட், அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட். பட் அப்புறம் அவர் காமா சொன்னாரு, நான் ஜஸ்ட் சும்மா பணம் கொடுக்க மாட்டேன், நீங்க பில்ட் பண்ற இந்த பிசினஸ்ல கொஞ்சமா நான் ஷேர் எடுத்துப்பேன். அதாவது அந்த பிசினஸ்ல ஒரு சின்ன ஓனர்ஷிப், அதுதான் ஈக்விட்டி ஸ்டேக். சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்னா நீங்க ரிசீவ் பண்ற மணி, ஈக்விட்டி ஸ்டேக்னா நீங்க ஷேர் பண்ற ஓனர்ஷிப். ஒன்னு உங்க growthக்கு ஹெல்ப் பண்ணும், இன்னொன்னு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன்ல நீங்க கொடுக்குற விஷயம். அதுதான் ரியல் பிசினஸ் ஸ்டார்ட் ஆகிற மூமெண்ட்.